எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து மார்க்கு எப்படி கொடுக்குறாங்க, என்ன லெவலில் போய் விளாண்டா என்னென்ன மார்க்கு கொடுக்குறாங்க, எத்தனை மார்க் கொடுக்குறாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து இப்போ இன்ஜினியரிங்கில் இப்போ போய்கிட்டு இருக்குது, ஸ்போர்ட்ஸ் கோட்டா வெரிஃபிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. அக்ரியில் வந்து இப்போ இன்றைக்கி தான் முடிஞ்சு ஸ்போர்ட்ஸ் கோட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதிலலாம் எப்படி போகிறாங்க, அது எப்படி மார்க் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லெவல் வந்து நம்ம ஜோனல் லெவலில் வந்து போவாங்க. அந்த ஜோனலில் வின் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போவாங்க. அப்படி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போகும்போது முதலிடம் பிடித்தா 45 மார்க்கு. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்டில் 2வது வந்தால் 30 மதிப்பெண், டிஸ்ட்ரிக்டில் 3rd வந்தால் 15 மதிப்பெண், டிஸ்ட்ரிக்டில் கலந்துக்கிட்டால் 5 மதிப்பெண். இதுதான் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கொடுக்கப்படுற மார்க்கு. அந்த டிஸ்ட்ரிக்டில் வின் பண்ணுறவன் அடுத்து என்ன பண்ணுவான்னா ஸ்டேட் லெவலுக்கு போவாங்க. ஸ்டேட் லெவலில் வந்து அதற்கு முன்னாடி வந்து நம்ம சிபிஎஸ்சி ஸ்கூல் அப்படி ஜென்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு வந்து ஒரு மேட்ச் நடத்துகிறாங்க ரீஜனல் லெவலில். அதில் வந்து முதலிடம் பெறுவங்களுக்கு 60 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. 2ஆம் இடம் பெறுபவர் வந்து 45 மதிப்பெண்கள் வழங்கப்படும். 3ஆம் இடம் 30 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. அதில் கலந்து கொண்டால் 10 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. அடுத்து இந்த நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல், மெட்ரிகுலேஷன், எய்டட் ஸ்கூலு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வின் பண்ணிவிட்டு ஸ்டேட் லெவலில் போய் விளையாட போவான். அந்த ஸ்டேட் லெவலில் முதலிடம் பெற்றால் 95 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. 2ஆம் இடம் பெற்றால் 80 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. 3ஆம் இடம் பெற்றால் 65 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. அதில் கலந்து கொண்டால் 45 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. இப்போ ஸ்டேட் லெவலில் முடிச்சுட்டு அடுத்து ஒரு லெவலு நேஷ்னல் லெவலுக்கு போவோம். அந்த நேஷ்னல் லெவலில் என்ன மார்க் வழங்கப்படுகிறதுன்னு பார்த்தோன்னா, நேஷ்னலில் முதலிடம் பெற்றால் 190 மார்க்கு வழங்கப்படும். 2ஆம் இடம் பெற்றால் 160 மார்க்கு வழங்கப்படும். 3ஆம் இடம் பெற்றால் 130 மார்க்கு வழங்கப்படும். அதில் கலந்து கொண்டால் 100 மதிப்பெண்கள் வழங்கப்படும். அந்த லெவலில் முடிச்சுட்டு அடுத்து இன்டர்நேஷ்னல் லெவல் லெவலை வந்து ஒரு 3 கேட்டகரியாக பிடிச்சிருக்காங்க. அதில் முதல் கேட்டகரி 1 அப்படின்னா அந்த போட்டி வந்து 4 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய போட்டி. அந்த போட்டியில் முதலிடம் பெற்றால் 1000 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. 2ஆம் இடம் பெற்றால் 850 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. 3ஆம் இடம் பெற்றால் 650 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. அந்த போட்டியில் கலந்து கொண்டால் 400 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. கேட்டகரி 2 இன்டர்நேஷ்னலில் கேட்டகரி 2வில் வந்து அது எத்தனை வருஷத்துக்கு ஒருக்க நடக்கும்னா 2 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய போட்டி. அதில் முதலிடம் பெற்றால் 500 மதிப்பெண்கள் வழங்கப்படும். 2ஆம் இடம் பெற்றால் 450 மதிப்பெண்கள் வழங்கப்படும். 3ஆம் இடம் பெற்றால் 400 மதிப்பெண்கள் வழங்கப்படும். அதில் கலந்து கொண்டால் 250 மதிப்பெண்கள் வழங்கப்படும். கேட்டகரி 3னா ஒவ்வொரு வருடமும் நடக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் போட்டி எவ்ரி இயர். அதில் முதலிடம் பெற்றால் 400 மதிப்பெண்கள் வழங்கப்படும். 2ஆம் இடம் பெற்றால் 350 மதிப்பெண்கள் வழங்கப்படும். 3ஆம் இடம் பெற்றால் 300 மதிப்பெண்கள் வழங்கப்படும். கலந்து கொண்டால் 200 மதிப்பெண்கள் வழங்கப்படும். இது வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவிலையும் சரி, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவிலையும் சரி இதே ஃபார்முலாவை தான் பயன்படுத்துகிறார்கள். கேமு வந்து இன்ஜினியரிங் தனி கேமாக இருக்குது. சில கேமு வந்து இன்ஜினியரிங்கில் இல்லாதது அக்ரியில் இருக்கும், அக்ரியில் இல்லாதது இன்ஜினியரிங்கில் இருக்கும். அதை பிறகு பார்க்கலாம். இப்போ ஒரு மாணவன் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு மாணவன் வந்து இந்த இன்ஜினியரிங்கில் சேர வேண்டும் என்றால் அவனுடைய 9th 10th 11th 12th இந்த கடைசி 4 வருடத்துடைய அவனுடைய ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஒரு வருடத்தில் அவன் 9th எத்தனை சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாலும் அதை எல்லாமே காமிக்க முடியாது. அந்த வருடத்தில் இதில் உள்ள அதிக மதிப்பெண் பெற்றுள்ள 9th ஒரு சர்டிஃபிகேட்டை மட்டும்தான் அதில் காமிக்க முடியும். அடுத்து 10th இப்போ 9th வந்து இந்த ஒரு பையன் வந்து 160 எடுத்திருக்கான். 160 எடுத்திருந்தான்னா அவன் வந்து நேஷ்னல் லெவலில் 2வது இடம் பெற்றதுனால 160 மதிப்பெண்கள்
அந்த 9th வாங்கியிருக்கான். அதே இது 10th அதே பையன் நேஷ்னலில் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கிறான். நேஷ்னலில் ஃபஸ்ட்டு வாங்கினோம்னா 190 மதிப்பெண்கள். அதில் 10th 190 வாங்கியிருக்கிறான். 11th படிக்கும்போது அதே நேஷ்னலில் 130 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கான். 3rd ப்ளேஸ், நேஷ்னல் 3rd 130. அடுத்தது வந்து அவன் 12th படிக்கும்போது கேட்டகரி 3ல் இன்டர்நேஷ்னலில் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கிறான். அதுக்கு வந்து 400 மார்க்கு. இந்த 400ஐயும் இதில் போட்டு இந்த 4 வருடத்துக்குரிய மார்க்கை கூட்டினா 880 வருது. இதுதான் அவனுடைய ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அவன் எடுத்திருக்கக்கூடிய மதிப்பெண். இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து இந்த சர்டிஃபிகேட்டுக்கு மட்டுமே மதிப்பெண்கள் போட்டு அதன் மூலியமே ரேங்கு போடுவாங்க. இதில் வந்து நம்ம 12th படித்த மார்க்கோ எது வந்து இதில் ஆட் ஆகாது. ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு மட்டுமே வந்து இந்த மார்க் அடிப்படையில் அவனுக்கு ரேங்கு போடப்படும். இது இன்ஜினியரிங்கில் இதே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அக்ரிலையும் இதே ஃபாலோ பண்ணுறாங்க. இது வந்து இப்போ இந்த மாணவன் வந்து 880 மார்க் எடுத்திருக்கிறான். இதே மாதிரி ஒவ்வொரு அந்த இன்ஜினியரிங்கில் அப்ளை பண்ணுற எல்லா மாணவர்களுக்கும் அவங்க என்னென்ன லெவலில் விளாண்டுருக்காங்களோ அந்த லெவலில் என்ன ப்ரைஸ் வாங்கியிருக்காங்களோ அந்த ப்ரைஸுக்குரிய மார்க்கு போட்டு 9th எவ்வளவு, 10th எவ்வளவு, 11th எவ்வளவு, 12th எவ்வளவு அப்படிங்க டோட்டல் போட்டு அவனுடைய ரேங்கு நிர்ணயிக்கப்படும். இப்போ இன்ஜினியரிங்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வருடத்துக்கு 500 மாணவர்கள் இன்ஜினியரிங் கோட்டாவில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இன்ஜினியரிங்கில் சேர்றாங்க. இதுதான் வந்து இப்படித்தான் ஒவ்வொருடைய மாணவனுடைய மார்க்கு கொடுத்து அவங்களுக்கு ரேங்குக்கு அனுப்பப்படுகிறது. இந்த இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து நம்ம என்ன சர்டிஃபிகேட் வாங்குகிறோம் அந்த சர்டிஃபிகேட்டு எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நம்ம எல்லா சர்டிஃபிகேட்டும் வந்து எலிஜிபிள் ஆகாது. அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்களோ அந்த சர்டிஃபிகேட்டு இப்போ நான் சொல்கிறது கீழே வந்தால் மட்டும்தான் அந்த சர்டிஃபிகேட்டு எலிஜிபிள் சர்டிஃபிகேட்டாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நம்ம விளையாடும்போது நம்ம டிஎஸ்ஓ டிஐபியும் டிஎஸ்ஓவும் அந்த சர்டிஃபிகேட்டில் சைன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து எலிஜிபிளில் வரும். இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவல்லன்னு எடுத்துக்கிட்டோம்னா எஸ்டிஏடியில் டிஎஸ்ஓ நடத்துகிற மேட்ச்சில் வந்து நம்ம ப்ரைஸ் வாங்கியிருந்தோம்னா அந்த மார்க் அடிப்படையில் நம்மளுக்கு அந்த சர்டிஃபிகேட்டு ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லது நமது ஸ்கூல் லெவலில் விளையாடுற எல்லா கேமுமே வந்து நம்ம டிஐபி அவர்கள் அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து நம்ம சைன் பண்ணியிருப்பார். ஆர்டிஎஸ் பிடிஎஸ் அந்த கேமு வந்து அந்த சர்டிஃபிகேட்டு எலிஜிபிள் சர்டிஃபிகேட்டாக இருக்கும். அல்லது சிஎம் டிராபி ஒவ்வொரு வருஷமும் சிஎம் டிராபி நடக்கும். அந்த சிஎம் டிராபியில் டிஸ்ட்ரிக்டில் நடந்தால் நம்ம டிஎஸ்ஓ அவர்கள் அந்த சர்டிஃபிகேட்டை வந்து சைன் பண்ணியிருப்பார். அந்த சர்டிஃபிகேட்டு எலிஜிபிள் சர்டிஃபிகேட்டாக இருக்கும். அல்லது இப்போ இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பிட்ட சில கேமுகளுக்கு மட்டும் வந்து அந்த அசோசியேஷனை மட்டும் ரெகக்னைசேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ரெகக்னைசேஷன் பண்ண அசோசியேஷன் மட்டும் அந்த டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப் நடத்துவாங்க. அதில் கலந்துக்கிட்டால் அந்த செக்ரட்டரி வந்து சைன் பண்ணியிருப்பார். அந்த சர்டிஃபிகேட்டு ஏற்றுக்கொள்ளப்படும். இது வந்து டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த 4 வகையான சர்டிஃபிகேட்டுகள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். இது ஸ்டேட் லெவலில் அடுத்து ஸ்டேட் லெவலில் வந்து ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பு. இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்டில் சாம்பியன்ஷிப்பு சொன்னோம் இல்லையா அசோசியேஷனு, அதே மாதிரி ஸ்டேட்டில் அதே அசோசியேஷன் வந்து டிஸ்ட்ரிக்டில் வின் பண்ணவங்கள ஸ்டேட் லெவலில் ஒரு மேட்ச் நடத்துவாங்க. அந்த அசோசியேஷனு ரெக்கக்னைஸ்டு அசோசியேஷனுடைய சர்டிஃபிகேட் வந்து அந்த இதில் எலிஜிபிள் சர்டிஃபிகேட்டாக எடுத்துக்கொள்ளப்படும். அடுத்து வந்து ஸ்டேட் லெவலில் நடக்கிற ஸ்கூல் காம்படிஷனில் ஆர்டிஎஸ் பிடிஎஸ் மேட்சில் உள்ள அந்த சர்டிஃபிகேட்டு நம்மளுடைய எலிஜிபிள் சர்டிஃபிகேட்டாக அது ஏற்றுக்கொள்ளப்படும். அது ஸ்டேட் லெவலில் வந்து சிஎம் டிராபி மேட்ச் நடக்கும். அந்த சிஎம் டிராபி மேட்சும் அந்த சர்டிஃபிகேட்டும் அந்த இன்ஜினியரிங் கவுன்சிலில் எலிஜிபிளாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதற்கு அடுத்ததாக நேஷ்னல் லெவலில் இந்த 3 இது இருந்தால் மட்டும்தான் அந்த சர்டிஃபிகேட் மட்டுமே எலிஜிபிள் சர்டிஃபிகேட்டாக அறிவிக்கப்படும். அந்த இதில் அவங்க ரெகக்னைஸ் பண்ண அந்த கேம்லேருந்து சாம்பியன்ஷிப் நேஷ்னல் சாம்பியன்ஷிப் நடந்திருக்கும். அது வந்து ஃபெடரேஷன் நடத்தியிருப்பாங்க. அந்த ஃபெடரேஷன் வந்து அந்த இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் மூலியமாக அந்த ஃபெடரேஷன் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும். அப்படிப்பட்ட சர்டிஃபிகேட் வந்து இதில் எலிஜிபிளாக இருக்கும். அடுத்து வந்து HGFI ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா HGFIன்னு சொல்கிற
அந்த மேட்ச்சில் வந்து நம்ம சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தோம்னா அந்த சர்டிஃபிகேட்டு அந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்ததாக கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் வந்து நேஷ்னல் லெவலில் நடத்துவாங்க. அந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும் அந்த நேஷ்னல் சர்டிஃபிகேட் வந்து எலிஜிபிளாக ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்ததாக இன்டர்நேஷ்னலில் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு, காமன்வெல்த்து, ஒலிம்பிக்கு, வேர்ல்டு கப்பு அந்த மாதிரி ஒவ்வொரு கேமுக்குரிய வேர்ல்டு கப்பு நடக்கும், காமன்வெல்த்து கேம் நடக்கும், ஆசியன் கேம்ஸ் நடக்கும், ஒலிம்பிக் நடக்கும், வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நடக்கும். இந்த மேட்ச்லெல்லாம் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தால் அங்கீகரிக்கப்பட்ட கேமில் இந்த கொடுக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கேமில் நம்ம சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தால் இந்த சர்டிஃபிகேட் மட்டும்தான் செல்லும். மற்ற இயரிங்கில் ஒரு 34 கேமு அசோசியேஷனுக்கு எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்குறாங்க. அந்த 34 அசோசியேஷன் நம்ம என்னது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதில் வந்து முதலாவதாக தமிழ்நாடு அத்லெட்டிக் அசோசியேஷன் இது அங்கீகாரம் பெற்றுள்ளது. ரெண்டாவது தமிழ்நாடு அக்வாட்டிக் அசோசியேஷன். 3 தமிழ்நாடு பேஸ்கெட்பால் அசோசியேஷன். 4 ஹாக்கி யூனிட் ஆஃப் தமிழ்நாடு. 5 தமிழ்நாடு ஹேண்ட்பால் அசோசியேஷன். 6 தமிழ்நாடு ஸ்டேட் அமெச்சூர் கபடி அசோசியேஷன். 7 தமிழ்நாடு ஸ்டேட் நெட்பால் அசோசியேஷன். 8 தமிழ்நாடு அமெச்சூர் ரோவிங் அசோசியேஷன். 9 தமிழ்நாடு டென்னிஸ் அசோசியேஷன். 10 தமிழ்நாடு சைலிங் அசோசியேஷன். 11 தமிழ்நாடு குவாஸ் ராக்கெட் அசோசியேஷன். 12 தமிழ்நாடு டேக்வாண்டோ அசோசியேஷன். 13 தமிழ்நாடு ஸ்டேட் ரெஸ்லிங் அசோசியேஷன். 14 தமிழ்நாடு ஹுசு அசோசியேஷன். 15 தமிழ்நாடு ரக்பி ஃபுட்பால் யூனியன். 16 தமிழ்நாடு டென்னிகேட் அசோசியேஷன். 17 தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் த டீப் அசோசியேஷன். 18 தமிழ்நாடு ஸ்டேட் செஸ் அசோசியேஷன். 19 தமிழ்நாடு சைக்கிள் போலோ அசோசியேஷன். 20 தமிழ்நாடு ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன். 21 தமிழ்நாடு பிரிட்ஜ் அசோசியேஷன். 22 தமிழ்நாடு சாஃப்ட் டென்னிஸ் அசோசியேஷன். 23 தமிழ்நாடு பில்லியார்ட்ஸ் அண்ட் ஸ்னூக்கர்ஸ் அசோசியேஷன். 24 தமிழ்நாடு பால் பேட்மிண்டன் அசோசியேஷன். 25 தமிழ்நாடு ஜிம்னாஸ்டிக் அசோசியேஷன். 26 தமிழ்நாடு ட்ரையத்லான் அசோசியேஷன். 27 தமிழ்நாடு பேராலிம்பிக் அசோசியேஷன். 28 அசோசியேஷன் ஆஃப் கேனோயிங் கயாக்கிங் அசோசியேஷன். 29 தமிழ்நாடு அமெச்சூர் பாடி பில்டிங் அசோசியேஷன். 30 தமிழ்நாடு ஸ்டேட் அமெச்சூர் கிக் பாக்ஸிங் அசோசியேஷன். 31 தமிழ்நாடு ஜூடோ அசோசியேஷன். 32 தமிழ்நாடு செரிப்ரல் பாலிசி ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன். 33 தமிழ்நாடு ஷூட்டிங் அசோசியேஷன். 34 தமிழ்நாடு சர்ஃபிங் அசோசியேஷன். இந்த 34 கேமு மட்டுமே அசோசியேஷனுக்கு ரெகக்னைசேஷன் கொடுத்துருக்கு. நம்ம தமிழ்நாடு அண்ணா யூனிவர்சிட்டியில் நம்மளுக்கு இந்த 34 கேமுக்கு மட்டுமே ரெகக்னைஸ்டு அசோசியேஷனுக்கு. மற்றது எல்லாமே ஸ்கூல் கேம்ஸில் உள்ளது எல்லாமே இருக்கும். இந்த 34 கேமுக்கு அசோசியேஷனுக்கு மட்டுமே நமது அண்ணா யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ்டு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதையும் அக்ரிக்கும் போட்டு குழப்பிட வேண்டாம். இதில் வந்து 34 கேமுக்கு இன்ஜினியரிங்க்கு ரெகக்னைஸ்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே இது அக்ரிகாலஜிக்கு வந்து 56 கேமு ரெகக்னைஸ்டு கொடுத்துருக்காங்க. அதையும் போட்டு குழப்பிக்கிட வேண்டாம். நான் இப்போ சொன்னது எல்லாமே இன்ஜினியரிங்க்கு மட்டுமே. இதனுடைய அடிப்படையில் தான் நம்ம மார்க் வழங்கப்பட்டு ரேங்க் லிஸ்ட்டு வழங்கப்படுகிறது. இந்த வருடம் 2024-25 ஆண்டுக்குரிய 12லேருந்து 23 வரைக்கும் நடக்குது. இதில் எத்தனை பேர் பார்ட்டிசிபேஷன் இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இந்த வருடம் பயன்பெறுகிறாங்கன்னா
4489 பேர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து 500 பேருக்கு மட்டுமே சீட்டுகள் அண்ணா யூனிவர்சிட்டி வழங்கப்படும். அந்த 500 பேர் லிஸ்ட்டும் வந்து ஜூலை 10ஆம் தேதி அவங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டு வெளியாகும். இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போய் கொண்டிருக்கிறது. ஜூலை 10ஆம் தேதி அதனுடைய ரேங்க் லிஸ்ட்டு வெளியிடப்படும். இதுதான் வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இன்ஜினியரிங்க்கு ஃபாலோ பண்ணக்கூடிய அனைத்தும். எல்லோருக்கும் இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.